நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திருங்கிற ஜீவ வார்த்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 14. எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்த மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நேற்றைய தினத்திலே பார்த்த மாதிரி பாவத்திற்கு மறித்த நீதிக்கேற்க விழித்திருப்பது அவசியமா இருக்கு. இந்த பாவத்திற்கு மறித்திருப்பதுன்னு சொல்லும்போது அது பிசிக்கல் டெத்தை குறிக்கல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம மறித்தவர்களாக காணப்பட்டோம். எதனால? பாவத்துல விழுந்து போனதுனால. மனுக்குள்ள மாதியில பாவத்துல விழுந்த போதே ஆவியில மறித்து போனவர்களாக காணப்பட்டாங்க. அந்த ஆவிய உயிர்ப்பிக்கும்படியாகவே தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தாரு. அப்படியாக பாவத்துல மறித்திருந்த நம்மை நீதிக்கேற்க விழித்திருக்கும்படியாக, அதாவது பிழைக்க செய்யும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு. இது நமக்கு யோவான் 5வது அதிகாரம் 25வது வசனம் தெளிவா சொல்லுது. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்துல மரித்தோர்னு சொல்லப்படுவது மனுக்குளம் மொத்தத்தையும் குறிப்பிடுகிறதா இருக்கு. அதே போல தேவகுமாரன்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறிப்பிடுகிறதா இருக்கு. அப்படி அவருடைய சுவிசேஷ சத்தத்தை கேட்கும் போது மரித்திருக்கிற அநேகர் பிழைத்துக் கொள்வாங்க, அதாவது விழித்திருப்பாங்க. இந்தபடியாக அவருடைய சத்தமாக நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்ட போது நாம் அதை கேட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அவரை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாம பிழைத்திருக்கிறவர்களாக, அதாவது விழித்திருப்பவர்களாக மாறுகிறோம். அந்த ஆவிக்குரிய மரித்த நிலையிலிருந்து தேவனால உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக காணப்படுறோம். இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைதான் விழித்திருப்பதை குறிக்குது. இப்படியாக நாம தேவனை அறியாத நம்முடைய முற்காலத்துல, அதாவது நம்முடைய பாஸ்ட்ல நிறைய காரியங்களை பாவத்திற்கு எதுவா செஞ்சுட்டு இருந்தோம். அப்படியாக பாவத்துல விழுந்து போன நம்மை தேவன் மீட்டெடுத்ததுனால அந்த அந்தகார கிரியைகளை விட்டு வெளிச்சத்திற்குரியவர்களாக மாறினோம். இது நாம எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும்போது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் தெளிவா என்ன சொல்லுது? நாம ஒரு காலத்துல அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டவர்களாக, அதாவது பாவத்தில் இருப்பவர்களாக இருந்தோம். அப்படி இருந்த நம்மை தேவன் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால மீட்டுக்கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றிருக்கிறாரு. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வராது. இருள் பாவத்திற்கு ஒப்பாக இருக்கு. அப்படி இருக்கிற வாழ்க்கையிலிருந்து நாம மனம் திரும்பினவர்களாக விழித்திருப்பவர்களாக காணப்படுறோம். இந்த ஒரு நிலையிலிருந்து நாம தவறி போகாம இருக்கணும். இததான் நிருபங்கள் தோறும் பவுலடியாரும் சொல்லிட்டு இருக்காரு. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவரை அறியாத மற்றவர்கள் இன்னும் பாவத்துல தூங்குகிறவர்களாக, நித்திரை செய்கிறவர்களாக அல்லது மரித்தவர்களாக காணப்படுறாங்க. அந்தபடியாக நாம தூங்காம விழித்திருப்பவர்களாக, தேவனுக்குள்ளார பிழைத்திருப்பவர்களாக காணப்படணும். அப்படியான வாழ்க்கைய நாம வாழ்றோமாங்கிறத எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஆவியின் கனியின் மூலமாகவே. பாவத்துல மறித்திருந்த காலத்துல கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டவர்களாக நாம காணப்பட்டோம். ஆனால் இப்பொழுதோ தேவனால உயிர்ப்பிக்கப்பட்டு நீதி கேட்க விழித்திருக்கும் போது கனி கொடுக்கும் வாழ்வை வாழ்பவர்களாக இருப்போம். அந்தபடியான கனி தரும் வாழ்க்கையை நாம வாழ்றோமா? ஆவிக்குரிய கனின்னு சொல்லி நமக்கு 9 கனிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல அன்புல நாம எந்த அளவுக்கு பூர்ணப்பட்டிருக்கிறோம், விசுவாசம், நீடிய பொறுமை, சாந்தம், இப்படி எல்லா குணங்களும் நம்ம இடத்துல எந்த அளவுக்கு தேறி வந்திருக்கு. இது எல்லாமே நாம விழித்திருக்கிறோங்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம கொலோசையர் 3வது அதிகாரம் 1 வசனத்துல சொல்லப்படுறபடி, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்துல மேலானவைகளை தேடுங்கள். நம்முடைய தேடல் மேலானவைகளாக இருக்கா, இல்ல இந்த பூமிக்குரிய அற்ப காரியங்களை குறித்து இருக்கா? இந்த பூமிக்குரிய காரியங்களை தேவன் நிச்சயமாக நமக்கு தந்தருவாரு. அது நமக்கு வசனமும் தெளிவா சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அப்படி தேடும் போது நாம் இந்த பூமிக்குரியவர்களை நாடாம மேலானவைகளை நாடுபவர்களாக இருப்போம். அப்படி மேலானவைகளை நாடுகிறவர்களே விழித்திருப்பவர்களாக காணப்படுறாங்க.
அந்தபடி நாம் இருக்கிறோமா அதை நிதானிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இந்த பூமிக்குரிய அற்ப தேவைகளை தேடுகிறவர்களாகவும் கனியற்ற வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்கிறோம்னா நாம் நீதி கேட்க விழித்திருப்பவர்களாக ஒரு நாள் இருக்க முடியாது. நேற்றைய தினத்திலே சொன்ன மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆதாயத்திற்காக தேடுபவர்களாகவோ அற்புதத்திற்காக தேடுபவர்களாகவோ இருக்கக்கூடாது. நம்முடைய ஆத்ம மீட்புக்காக ஜீவ பாதையில் நடத்தப்படுவதற்காக தேடுகிறவர்களாக இருக்கணும். இந்தபடியாக நாம இருக்கும்போது தான் விழித்திருப்பவர்களாக காணப்படுவோம். இதை நாம் அறிந்து கொண்டு செயல்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பூமிக்குரியவைகள் அல்லாமல் மேலானவைகளை நாடி கனித்தரும் வாழ்வை வாழ்ந்த விழித்திருப்பவர்களாக காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பாவத்துல மறித்திருந்தவர்களாகிய எங்களை உயிர்ப்பித்த நீதி கேட்க விழித்திருக்க பண்ணதில்ல நாங்கள் நிலைத்திருந்த கனித்தரும் வாழ்வை வாழணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக முற்காலத்தில் அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டிருந்த மரித்தவர்களாக காணப்பட்ட எங்களை தேவரீர் உம்முடைய கிருபையினால உயிர்ப்பித்து விழித்திருக்க செய்திருக்கீங்கிறத அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படியே நீங்க பாராட்ட போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.